காவேரியும் விஜயும் என்னதான் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கிறது நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிறதுலே பிரச்சனையாக இருக்கிறது வில்லியாக இருக்கிறது யார் அப்படின்னா சாரதா தான். சாரதா ஏன் வில்லியாக இருக்காங்க? நம்ம பொண்ணை ஏதோ ஒரு கை குழந்தைய ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி அவருடைய ஒரு கஷ்ட காலத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பையன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான், இவனை எப்படி நம்புறது, திமிரில் ஒருத்தன் இப்படி செஞ்சவன் நல்லவனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பழசில் இதுக்கு முன்னாடி அவர் நல்லவராக இருந்த அத்தியாயங்கள்லாம் மறந்துட்டு இப்போ அவர் வேணவே வேணான்னு இங்கே நிற்கிறாங்க. சரி, ஒரு வேணவே வேணாம் அப்படின்னா முறைப்படி நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறதுலாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது இல்லை. ஸோ ஒரிஜினலாகவே அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, இப்போ கல்யாணம் கிடையாது அப்படின்னா அதுக்கான டிவோர்ஸ் நோட்டீஸை அனுப்பிடணும். இல்லை அப்படியே கூடவே என்ன பண்ணணும், உங்கள் பொண்ணுக்கு அடுத்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் அப்பளோ பிஸ்னஸ் பண்ண அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஜய் ஹெல்ப் பண்ணாருன்னு அந்த கடையை வேணான்னு சொல்லிட்டு வர்றது. காவேரியும் வாழ விடுறதில்ல. இந்த வீட்டில் உட்காந்துட்டு காவேரியை அங்கே போய் பேசாத இங்கே போய் பேசாதுன்னு எதையாச்சும் உளறிட்டு இருக்க வேண்டியது. இது நடுவில் புதுசாக ஏதோ நர்மதா ஷாக் ஆகிற மாதிரி காட்சிகள்லாம் காமிக்கிறாங்க. கடைசியாக படுமொக்கையே ஏதாச்சும் விஜய் பண்ணிருக்காருங்கிற மாதிரி தான் விஷயங்கள் வரப்போகுது. இல்லைனா அதிகபட்சம் போனால் ராகினி இங்கே இடத்த கண்டுபிடிச்சி அவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஒன்றா தான் இருக்கீங்களான்னு பிரித்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, வெண்ணிலாவை இங்கே கூட்டுறது, ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. இதுக்கு நடுவில் இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் 2 பேர் மனசில் இருக்க பிரச்சனைகள்லாம் தெளிவாக பேசி முடிச்சாச்சு. இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா இன்னமும் இழுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே ஆக்சுவலாக கிடையாது. காவேரி ஸ்ட்ராங்காக போய் சொல்லி தான் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் ஒன்றா இருப்போம், அவர் திருந்திட்டு அவர் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, அவர் மாறிட்டார் அப்படிங்கிறத சொல்லாமல் வெண்ணிலாவுக்கு குணமாகட்டும் அது வரைக்கும் நம்ம தனியாக இருப்போங்கிறதெல்லாம் என்ன ஒரு கிறுக்குத்தனங்கிறத நம்ம இந்த கதையில் புரியவே இல்லை. இதுக்கு நடுவில் அப்பப்போ நமக்கு ஒரு பாவமாக இருக்கணும், நமக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யமுனா சோறு திங்காமல் இருக்காங்க, யமுனா தண்ணி குடிக்காமல் இருக்காங்க, யமுனா ஜூஸ் குடிக்காமல் இருக்காங்கன்னு காமிக்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் எரிச்சலை தான் கொடுக்குது. இந்த கதையே ஏற்கனவே கடுப்போட போகும் பொழுது மெயின் கதை ட்ராக்கு, இன்னொரு பக்கம் சைட் ட்ராக்கில் யமுனாவுக்கு பாவம் அவங்க மேலே பாவம் வரணும்னா பாவமே வரதில்லை நமக்கு. நீயும் கிளம்பிங்க வந்துருமா, அவங்க அம்மா உங்கள் ஒன்றையும் சேர்த்து பார்த்துப்பாங்க, நிவினையும் விட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போகுது? இந்த கதையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.